ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ். நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இது அரிஸ்டோகிராஃப் அதனுடைய அட்வென்ச்சர் சீசன் 1 அண்ட் எபிசோட் 4 தான் இருக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ வேறு லெவல் எடுத்துனமாவே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து வேறு லெவல் எடுத்துனமாவே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பலவெல்லாம் பேசுகிறோம்ல, வாங்க இஷ்டக்கு வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சர்ச்சுக்கு போகிறான். போயிட்டு வந்து வேண்டிட்டு இருக்கும் போதே வந்து டேட்டா வந்து கார்டை மீட் பண்ண போகிறான். அவங்களும் அவனை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என் ஸ்டேட்டஸை பற்றி பேச தான் நான் வந்திருந்தேன். ஆமாம், மற்ற ஹியூமன்ஸோட உன்னோட பவர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வேணா ஒன்று டெபிகேட்டாக்கி இது மாற்றிடலாமா, ஒரு ஓல்டு பீஸ்ட் மாதிரி அந்த மாதிரிக்கு இது மாற்றி விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, உன்னோட பவர்ஸே கொஞ்சம் லிமிட் இருக்குது, அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்களுக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது, உன்னோட ப்ரீவியஸ் லைஃப் இருக்கிற ஏதோ விஷயத்தை கொண்டு வந்து இங்கே ஃபன் ஆக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ப்ரீவியஸ் லைஃப்பில் கூடிய கேம்ஸ்க்கு இது கொண்டு வரலாமா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன். அதுக்கு அவங்களும் வந்து ஆமா அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ ஆமால, மனசில் எது நினைச்சாலும் அவங்க தெரிஞ்சு போயிருமில்ல. சரி, ஓகே, நான் எதையாவது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எப்பயுமே வந்து நம்ம ஹீரோ செத்து அப்படி ரீபான் ஆனதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஒண்ணுங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ற இடத்துல நான் எதுக்கு இங்க இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே அவன் சின்ன வயசுல பார்த்து அந்த கேட்டியர் சொல்ல அந்த பாமாவை வந்து பாக்குறான். அண்ட் பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு வந்து இது அங்கிளோட கடை தான், இங்க தான் வந்து நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அங்கிளும் வந்துட்டு இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பால்மா வந்துட்டு இங்க தான் வந்து மாஸ்டர் கைன் அண்ட் இங்கே ஒரு நோபல் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு ஓ அப்படியே சாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு கைன்னு சொல்லிட்டு அப்படி கடைக்கில் வந்து அவன் அப்படி சுற்றி பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா, சரி அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப் மாடலை வந்து செய்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அண்ட் ஜாப்பனீஸில் செஸ் மாதிரியே இருக்கிற ஒரு கேமை வந்துட்டு இங்கே வந்து செய்ய சொல்கிறாங்க. வா, இந்த ஐடியா வந்து வேறு லெவலில் இருக்குது அண்ட் இது வந்துட்டு நல்லாவே சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ப்ரோட்டோடைப் மாடலும் வந்து செய்கிறேன். சரி அப்படின்னா வந்துட்டு நான் ப்ரோட்டோடைப் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபண்டு மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஐயோ இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக என் பெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த கடையை விட்டு வெளியே வரான். அண்ட் ஐயோ ஒன்று விஷயம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே வந்து அவன் சிஸ்டர் பயங்கர கோவத்தில் இருக்கிறா. நான் என் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினச்சா நீ வந்து இப்படி பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் வந்துட்டு நீ எது போட்டாலும் அழகாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஓகே நீ எப்பயுமே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு சரி வீட்டுக்கு நான் உனக்கு எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன் அப்படி சொல்லி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். சரி நெக்ஸ்ட் உனக்கு ட்ரையல் பார்க்கலாம் அப்படி சொல்கிறா. அப்புறம் வந்துட்டு மிஸ்டர் டேமனிஸ் வந்து உங்களை வந்து பார்க்கணுமா அப்படின்னு மேய்ட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம ஹீரோ வந்து போய் பார்க்குறான். இன்னும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆமாம் இது கரெக்டாக பர்ஃபெக்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்கிறான். அண்ட் எப்படி விளையாடணுங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அண்ட் இது வந்து வேறு லெவலில் இருக்குது, இது கண்டிப்பாக வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னோட வேலை அது ஆல்ரெடி ஃபேமஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே இதை விளையாடணும், அதனால் வந்து லோ குவாலிட்டியில் வந்து ஒரு 1000 பீஸும் அப்புறம் நோபல்ஸாக விளையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு டிசைனாக அப்படியே ஹை குவாலிட்டியில் வந்து ஒரு 50 பீஸை வந்து ரெடி பண்ணலாம் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் வந்துட்டு என்னது அதில் 1000 இதில் 50 ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபண்டு நான் தரேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு 5 கோல்டு காயின் வைக்கிறான். ஐயோ இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாங்க. அண்ட் இதனோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா காட் ஆஃப் காமர்ஸ்க்கு முன்னாடி போய் நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிட்டோம்னா வந்துட்டு 3 வருஷத்துக்கு நம்மளை தவிர்த்து வேறு யாரையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டும் வந்து பண்ணிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் வந்து சீல் ஆகிக்குது. அண்ட் 3 வருஷத்துக்குள்ள நல்லா வந்து பாப்புலர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டியில் வந்துட்டு இதே மாதிரி ஒன்று செஞ்சுட்டாங்க அண்ட் நான் வந்து கிங் கிட்ட கொடுக்கணும் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு என்னது என் கடையிலோடையாவது வந்துட்டு கிங் கிட்ட போகுதா அண்ட் உங்களுக்கு ஹை லெவலில் வந்து கான்டாக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அண்ட் இது கிங் சொன்னதோட வந்துட்டு காடு தான் வந்து உருவாக்க சொன்னாங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காட்ஸ் வந்து அந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு தான் வந்து விளையாண்டுருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே வந்து மெய்டு வந்துட்டு உங்கள் டேபியூ செரமனிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். அண்ட் அப்பா கூட தான் போயிட்டு இருக்காரு. ஹீரோட அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த வயசுலேயே வந்து பேரனால எல்லாரும் ஒன்றா தான் வந்து பார்ப்பாங்க அண்ட் நிறைய பொண்ணுங்களை வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து யாருக்கு வந்து நான் ஃபால்ஸ் ஹோப்பே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 10 வயசு மாதிரியே இவன் நடந்துக்க பண்ணிக்கிறானேன்னு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறாங்க. அண்ட் இங்கே தான் எல்லா நோபலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ளே கூட்டு போகிறாங்க. அண்ட் உள்ளே பார்த்தா எல்லா நோபல்ஸும் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் அவனுக்கு பிரச்சனை பண்ணால் அந்த நோபலாக வந்து அங்கே தான் இருக்காங்க. ஓ இதான் இவன் பையனா அப்படின்னு சொல்லி அவனை பையனையும் பார்க்குறான். அவங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறான். அண்ட் முன்னாடி போய் பார்த்தா டியூக் இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து க்ரீட்டிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஓ ஆமால என்கேஜ்மெண்ட் வந்து சீக்ரெட்டால இருக்குது, அது இல்லாமல் வந்து இப்போ தான் பப்ளிக்லேயே வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நான் வந்து கைன் ஒன் செல்ஃபோடு சொல்லி வந்து அவனும் மரியாதையாக வந்துட்டு அவனோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். மாஸ்டர் கைன் எங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா சொல்கிறாங்க. மாஸ்டர் கைன் என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சில்க்கு சொல்கிறாங்க. ஓ சில்க்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, பார்த்தா ஏதோ பிரின்சஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. அதுக்கு உண்மையா அப்படி சொல்லிட்டு சில்க்கு வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு டியூக்கும் வந்துட்டு உங்கள் பையனுக்கு நல்லாவே பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் அப்பாவும் அப்பெல்லாம் இல்லை, அவள் சிஸ்டர் வந்து கொஞ்சம் கோபக்காரி, அவர்கிட்ட வந்து இப்படி பேசியே வந்து இவனுக்கு இப்படி பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே அங்கே போயிட்டு இருக்கும்போதே வந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு ஒரு 10 வயசு பையன் மாதிரி நடந்துக்கோ கைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ரைனாட்டை வந்து இந்த மாதிரி வந்து பேசியே வந்துட்டு அப்படியே பழகி போச்சு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே கிங்கும் அப்போ தான் வந்து வராரு. வந்துட்டு இங்கே வந்தவங்களுக்கும் அப்படியே 10 வயசான பசங்களுக்கும் வந்துட்டு கிங்கும் வந்துட்டு அப்படியே வந்து வெல்கம் பண்ணுறாரு. அப்படியே வந்து செரிமனி வந்து ஆரம்பிக்குது. எல்லா நோபல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க பசங்களை வந்துட்டு கிங் முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் நீ செலஸ்டியாவுக்கு வந்து க்ரீட்டிங் பண்ண அப்போ நாங்கள் அப்பா சொல்கிறாங்க. ஓ பிரின்சஸ் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாகவே இருக்கிறீங்க அண்ட் பார்த்தா காடஸ் தான் மேலே வந்து கீழே இறங்கிருச்சோ நானே வந்து நினச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே வந்து கிங்கு இதை பார்த்துட்டு உங்கள் பையனுக்கு நல்லாவே வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு செலசியாவும் வந்துட்டு என்னை பார்த்தா காடஸ் மாதிரி இருக்குதுன்னு மாஸ்டர் கைன் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வரா. இங்கும் கைனை பார்த்து வந்து பயங்கரமாக வந்து மறைக்கிறாங்க. அதுக்கு நம்ம கைன் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு நான் ஒரு கேம் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன், அது வேணா ஐட்டம் பாக்ஸ் வந்து நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே வந்துட்டு கிங் வந்துட்டு சரி ஓகே நீ வெளியேடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவனும் வெளியே எடுக்கிறான். இதை பார்த்தா ஃபன்னாக தான் இருக்குது. அண்ட் இது ரூல்ஸ் அப்புறமேல வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அண்ட் என் பொண்ணுக்கிட்டே எப்படி நீ நடந்துக்கணும் நான் வந்து இதை பற்றி பேசணும் அண்ட் என்ன அப்புறமேல வந்து பார்லரில் வந்து மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கிங் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா பார்த்து சொல்கிறாங்க சரி கை நீ வந்து உன் வயசு பசங்க கூட போய் விளையாடு அண்ட் கொஞ்சமாச்சும் நார்மல் பையனாட்டு நடந்துக்கோ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு அப்படியே அவனை விட்டுட்டு போகிறாங்க. எங்கே நார்மல் பையனாக நடக்கிறது, ஆல்ரெடி ஒரு பேரன் ஆகிட்டேன், அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சிட்டேன், எங்கே போய் நார்மலாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சில்க்கு வந்துட்டு அவளுக்கு வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் வரலைன்னா வந்து நானும் தனியாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சில்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே நீ வந்துட்டு என்ன மாஸ்டர் கைன்னு சொல்லாத அப்படின்னா பேரன் கைன்னு சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அதுக்கு அவனும் வந்துட்டு இல்லை கைன் மட்டுமே சொல்லு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவளும் வந்துட்டு கைன் சொல்லி திரும்ப சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டு மிஸ் சில்க் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவங்களுக்கு க்ரீட்டிங் பண்ணுவான்னு சொல்லி வந்து அவனும் நினச்சிட்டு இருக்கிறான். பட் அவன் வந்து அமைதியாகவே இருந்துடுறான். அண்ட் அவனுக்கு பல்பாக போயிடுது. அவனும் 2 அழகைங்களை வந்துட்டு உனக்கு பார்த்தா புரியல இங்கே ஹேவக்கு வந்து நின்றுருக்காங்க வந்து ஒன்று அறிவுப்படுத்திக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கைனி வந்து திட்டுறாங்க. அண்ட் நம்ம கைனை வந்துட்டு நான் தான் வந்து பேரன் கைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் அப்பா பேரன்னா அதுக்குன்னு ஒன்னால பேரன் சொல்லிக்கூடாது அப்படின்னு அவங்க 2 பேர் சொல்லிட்டு நீ இதுக்கு மேலே எங்களை வந்து மாஸ்டர் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. சரி விடுங்க அவன் ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பான், சாரி கேட்டால் வந்து மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேவக்குங்கிற அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்டு நீ சில்க்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறா. அதுக்கு நம்ம ஹீரோவை நீ கவலைப்படாத அவங்களாவே வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அண்ட் நீங்கள் பேசுறது வந்து சில்க்குக்கு வந்து கொஞ்சம் கோவமாக வருதாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன் அண்ட் வா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேவக்குங்கிற பையனை வந்து கூப்பிட்றான். சரி சொல்லி வந்து கிரவுண்டுக்கு வந்து போகிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சில்க்கு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. நீ உள்ளே இருந்துக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை நான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ளோட்டிங் நிறுத்திட்டு வந்துட்டு ஃபைட் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி அந்த ஹேவக்குங்கிற பையன் கேட்குறான். ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சில்க்கும் வந்து ஓவராக கட்டி பிடிக்கிறா. அப்போ அங்கே ஒரு பச்சை கலர் சட்டக்காரன் வந்துட்டு என்கிட்ட மேஜிக் கார்டோட ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு அவனு சொல்லிட்டு அப்படியே என்கான்டேஷனை வந்து ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அவனு வந்து அட்டாக் பண்ணுறான். அது பார்த்து துக்குழி கொண்டு போகுது. என்னடா அவன் பவர் யூஸ் பண்ணுறான் பக்கத்தில் இருக்கிறவனே திட்டிட்டு சரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்கான்டேஷன் சொல்லிட்டு ஸ்டோன் ப்ளூடு சொல்லி சொல்கிறான். அது பார்த்தாலும் துக்குழி கொண்டு தான் போகுது. அண்ட் மறுபடியும் அவனே ஆரம்பிக்கும் போது வந்துட்டு சில்க்கு வந்து சம கடுப்பாயிட்டே உனக்கு சொன்னால் புரியுதா இல்லையா, பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா, அவன் வந்து ஒரு பேரனோட பையன் கிடையாது, அவனே வந்து ஒரு ஓன் பேரன் தான், ஆமாம் நான் தான் பேரன் கைன் சில்வர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்கிறான். இன்னும் ஸ்ட்ரெல்சியாகவே வந்து 30 ஆக்சிட் இருந்து காப்பாற்றினால அந்த கைன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே வந்துட்டு ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் என் வயசுள்ள பையனுக்கு வந்துட்டு பேரங்கிற பதவி வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அது இவனா அப்படின்னு கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போதே வந்து கைன் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மாதிரியே பின்னாடியே வந்து எஸ்கேப் ஆயிடுறான். முதல்ல இதை நீ உண்மையாக சொல்லியிருக்கலாம் அண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்காது, நீ ரொம்ப நாட்டியாக இருக்கிற அண்ட் இது வந்து நான் பிரின்சஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே வந்து இல்லை அப்படி சொல்லிடாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வந்து பிரின்சஸ் கடைசியாக வந்து அங்கே வராங்க. அப்போ சில்க்கு வந்து எதோ சொல்ல வரா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து வாய முடிடுறான். அப்போ நம்ம ஸ்டெலசியாவும் பார்த்துட்டு எனக்கு மாஸ்டர் கைன் பண்ணுறீங்க அண்ட் அன்மேரிடோட ஒரு லிப்ஸில் வந்து கை வைக்கிறீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து ஸ்டெலசியும் கேட்குறாங்க. அதுக்கு சில்க்கு வந்துட்டு நானும் கைன்னு வந்துட்டு டேட்டிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது டேட்டிங் போகிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் ஏன் நீ வந்து மாஸ்டர் கைன்னு சொல்ல மாட்டேங்கிற அண்ட் உங்களுக்குள்ள இப்போ இங்கே என்ன தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெலசியாவை வந்து கோவப்படுறா. அண்ட் நம்ம ஹீரோ வந்து கோவப்படும் போது அவர் 2 கண்ணும் வந்து பண்ணு மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். சரி நாமளும் வந்து டேட்டிங் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ
ஸ்டடஸியாக சொல்கிறான். ஐயா டேட்டிங் போகிறோம் அப்படின்னு நம்ம ஸ்டடஸியாக சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கிங்கு வந்து கேட்குறாங்க. வேறங்க டேட்டிங் தான் அப்படின்னு வந்து ஸ்டடஸியாக சொல்கிறா. கிங்கு வந்து மறைச்சு பார்த்துட்டு கைன் ஒன்று ஆல்ரெடி நான் வந்து வர சொல்லியிருந்தேன் என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கும் அந்த கேமை பற்றி பேசுகிறதுக்கும். அண்ட் இப்போயே நீ பார்லருக்கு வர அப்படின்னு வந்து கிங்கு சொல்கிறாங்க. இந்த கேம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு வந்து கிங் சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் கைன் எது எங்கள் பொண்ணை வந்துட்டு டேட்டிங் கூப்பிட்டு போகிறீங்களாமா? ஆனால் நம்ம என்கேஜ் பண்ணது சீக்கிரட்டாக தான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டியூக் சொல்கிறாங்க. கைன் வந்து யாருக்கு தெரியாமல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவான் அப்படி தானே கைன் அப்படி சொல்லி தோல்படையை பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம கைன்னு நினைக்க. அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. அண்ட் வியூஸ் லைக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வந்துட்டு கொஞ்சம் கூட சப்போர்ட் கிடைக்கலன்னா வந்துட்டு போகிறதுக்கே வந்துட்டு தோண மாட்டேங்குது. அண்ட் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் தாங்க. அண்ட் என்னாலே வந்து ரொம்ப நேரம் பேச முடியல. ரொம்ப கஷ்டப்படுத்த ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் பை பை சொல்லுங்க சார். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.